அர்த்தமுள்ள இந்து மதத்தில் ஒரு செய்தியை பதிவு செய்திருப்பார். அது ரொம்ப, அதாவது அந்த செய்தியெல்லாம் வளரக்கூடிய நம்முடைய மக்கள், குழந்தைகள் அதை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும், அவசியம் தெரிந்து கொள்ள ஒரு செய்தியை அவர் சொல்வார். அந்த கவியரசர் பதிவு செய்வார், ஒரு நாள் நான் ஒரு வீட்டுக்கு போனேன், அவன் என்னுடைய நண்பன், என்ன மாதிரி அவனும் தத்து கொடுக்கப்பட்டவன். உங்களுக்கு தெரியும், கண்ணதாசனும் தத்து கொடுக்கப்பட்டவர் இல்லையா? பட்டப்படிப்பு படிக்கத்தான் நினைத்திருந்தேன், கொட்டு மொழிமலையில் குளிக்கத்தான் நினைத்திருந்தேன், 8ஆம் வகுப்பு எட்டத்தான் என் பெற்றோர் விட்டார், பின் 7 மையிலே இணை உலகில் விட்டார். 8ஆம் வகுப்பு இருக்கிற கண்ணதாசனுக்கு படிக்க வைக்க முடியல, தத்து கொடுக்கப்பட்டார் அவர். அதே மாதிரி ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டுக்கு தத்து கொடுக்கப்பட்டவர் அவருடைய அவர் ஃப்ரெண்டு, நண்பரை பார்க்க போறார். நான் சொல்கிற செய்தி அர்த்தமுள்ள இந்து மதத்தில் கண்ணதாசன் பதிவு பண்ணியிருக்கிறார். நண்பரை பார்க்க போறார், பெரிய மாளிகை, அந்த வீட்டு வாசல்ல ஒரு வயதான அம்மா ஐயா ஐயா ஐயான்னு கூப்பிட்டுட்டே இருக்கு. போன உடனே என்ன ஆச்சு இங்கே உட்கார்ந்துருக்க அப்படின்னு கேட்குறார் கண்ணதாசன். தத்து கொடுக்கப்பட்ட அந்த மகனுடைய உண்மையான தாய் இந்த அம்மா. அந்த அம்மா வாசலில் உட்காந்துருக்கு. என்ன ஐயா ஐயா ஐயா? இல்லையா, என் பையன் புள்ள வெள்ளை பணியாரம் நம்ம விரும்பி சாப்பிடுவான் ஐயா, சின்ன வயசில் அவனுக்கு பணியாரம் கொடுக்கலான்னு கொண்டு வந்தோம் ஐயா, என்னை யாரும் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க ஐயா அப்படின்னாரு. இரு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய், ஏப்பா ஆத்தா அவங்க முடியல இல்லையா, அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கு, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு, உன் காதில் விழலையா? காதுலெல்லாம் விழுது, அவளுக்கு வேறு வேலை இல்லை, ஏன் அடிக்கடி இங்கே வர்றா, பேசாம வீட்டில் இருக்க வேண்டியதானே, யார் இப்போ வேட்ட அதெல்லாம் கேட்டா? யோ சரி போ இப்பா நீ போய் மேனேஜரை கூப்பிட்டு நீ போய் இந்த பணியாரத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு அந்த அம்மா கொடுக்கலையா. இல்லை தரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதான் பார்த்தியா தரமாட்டேங்கிறான். இல்லையா, கண்ணதாசன் வந்திருக்காரு. என்னம்மா? இல்லையா, அவன் சாப்பிட்றதை என் கண்ணால் பார்க்கணுமையா, என் புள்ள சாப்பிட்றதை என் கண்ணால் பார்த்துட்டு நான் போயிடுறேன் இருக்காரு. அவன் சம்மதிக்கல, வாங்கி வச்சியா போ நீ பொண்ணு, அந்த அம்மா அனுப்பிச்சி விட்டுறாரு. கண்ணதாசன் பதிவு செய்திருக்கிறார், அன்று அந்த சம்பவம் முடிந்து விட்டது. அதற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா? ஒரு 6 மாதம் கழித்து எவனுடைய காதிலே அவன் அம்மாவின் கூக்குரல் விழுவில்லையோ, அதற்கு பிறகு அவருடைய காதில் எந்த சப்தமும் விழாத அளவிற்கு காது செவிடாகி விட்டதாம். அந்த மகனுடைய காது எந்த சப்தமும் விழாத அளவிற்கு செவிடாகி விட்டது என்று பதிவு செய்கிறார். நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரு தாய் ஒரு பதிவு செய்கிறார், கற்பனை அல்ல. அப்போ இதை படிக்கின்ற பொழுது, கவியரசர் இதை சொல்லுகின்ற பொழுது, அப்போ நமக்கு எவ்வளவு ஒரு தாய் என்பவள் இல்லையா? அதுதான் நான் கூட கவிதையிலே சொல்லுவேன். அம்மா, நான் தொட்டிலோசை என்கிற பெயரிலே அம்மாவை பற்றி கவிதைகள் வெளியிட்டிருக்கிறேன். 2021 அதை மிகச்சிறந்த கவிதை தொகுப்பாக தமிழ்நாடு அரசு தேர்ந்தெடுத்து பரிசு கொடுத்தது. காரணம் அது அம்மாவை பற்றிய கவிதைகள் என்பதால். எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், அந்த கவிதையிலே சில வரிகள் மாலை மலர் பத்திரிகையிலே வந்தது. பத்திரிகையின் கீழே என்னுடைய ஃபோன் நம்பரை, தொலைபேசி எண்ணை கொடுத்திருந்தார்கள். இரவு வெகு நேரம் கழித்து எனக்கு ஒரு தொலைபேசி வருகிறது. நான் மதுரை ஆதீனம் பேசுகிறேன், நாம் மதுரை ஆதீனம் பேசுகிறோம், இறந்து போன மதுரை ஆதீனம். அந்த பேப்பரை படிச்சுட்டு எனக்கு ஒரு தொலைபேசுகிறார். எனக்கு தெரியாது நெல்லை ஜெயந்தா அவங்கள, ஆனால் கவிதையை படித்தேன். இதை படித்தவுடன் என் அம்மா சுந்தரத்தம்மாடி நினைவு எனக்கு வந்துவிட்டது. நான் கண்ணீர் விட்டு விட்டேன் இந்த கவிதையை படித்து விட்டு. அதில் நீங்கள் எழுதியிருக்கீங்களா? என்னுடைய வரிகளை சொல்கிறார். அம்மா, இறைவன் கூட ஏமாந்து விடுகிறான், உன்னை படைப்பதாய் நினைத்து கொண்டு தன்னை படைத்து விட்டானே. அம்மா, இறைவன் கூட ஏமாந்து விடுகிறான், உன்னை படைப்பதாய் நினைத்து கொண்டு தன்னை படைத்து விட்டானே. அந்த வரியும் இன்னொரு வரியை சொன்னார். அம்மா, உன் பிரசவ வலிக்காக பிறந்ததும் நான் அழுதேன், உன் பிரசவ வலிக்காக, அதன்பின் நான் அழுதாலே அது உனக்கு பிரசவ வலி ஆகிவிடுகிறது என்று அந்த வரிகளை சுட்டிக்காட்டி என்னுடைய தாயினுடைய நினைவு எனக்கு வந்துவிட்டது என்று சொன்னார். எதற்காக சொல்லினேன் என்றால், கண்ணதாசனுடைய இதை படிக்கின்ற பொழுதுதான் எனக்கு அம்மாவை பற்றி, காதல் கவிதைகளாக எழுதி கொண்டிருக்கிறோமே, தாயை பற்றி கவிதை எழுத வேண்டும் என்கிற எண்ணத்தை என்னை போன்றவர்கள் ஒரு படைப்பு இன்னொரு படைப்பிற்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும் என்று வாரி சொன்னார் அல்லவா? அதுதான் கண்ணதாசன், அதுதான் கவியரசர். அவருடைய பதிவை படித்த பொழுது எனக்கு இன்னொரு படைப்பிற்கு நாம் தயாராக வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது. அதுதான் அப்படிப்பட்ட படைப்புகளை கொடுக்கின்ற பொழுது, அப்படிப்பட்ட படைப்புகளை கொடுக்க, ஏனென்றால் நம்முடைய மொழி அப்படித்தான் வழி நடத்தி இருக்கிறது. கண்ணதாசனும் வாலியும் அதை கற்றதன் மூலம். நீங்கள் நினைத்து பாருங்கள், அவர்கள் கல்லூரியிலே போய் 2 பேருமே கல்லூரிக்கு போகவில்லை. இவர் 8வது வகுப்பு, அவர் 10வது வகுப்பு, அவ்வளோதான். கல்லூரிக்கு போய் கற்கவில்லை, ஆனால் புத்தகங்களை படித்தார்கள். அப்படி படிக்காதவர்கள், நான் கூட சொல்வேன் கவிதையிலே, பள்ளிக்கூடங்களுக்கு போகிறவர்கள் பாட புத்தகங்களோடு இருக்கிறார்கள், பள்ளிக்கூடங்களுக்கே போகாதவர்களும் பாட புத்தகங்களுக்குள் இருக்கிறார்கள். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. வியந்திருக்கிறேன். அதாவது நீங்கள் அப்படி அதை சொல்லுகின்ற பொழுதே எனக்கு ஒரு சம்பவம் நினைவிற்கு வருகிறது. மாப்போசி, சிலம்பு செல்வர் மாப்போசி, அவரை பற்றி கண்ணதாசன் அந்த பாட்டில் எழுதியிருப்பார். தமிழ் ஞான அவர் சொன்ன பிறகு தான் நான் அந்த முடிவுக்கு வந்தேன். அந்த பாட்டில் சொல்வார், மனிதனை பாட மாட்டேன். ஏன்னா மாப்போசியுடைய சொல்
அவருடைய அரசியல் நிலை ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. அவர் ஒரு மிகச்சிறந்த தமிழறிஞராக கல்லூரியிலே சென்று படிக்காதவர். ஒரு முறை ரொம்ப ஆச்சரியம், ஏவிஎம் ராஜயோசினி மண்டபத்தில் இது மாதிரி ஒரு திருமண மண்டபத்திலே சென்னையிலே பேசுகிறார். ஒரு மாதம், மன்னிக்க வேண்டும், ஒரு வருடம் மாதம் ஒரு நாள் சிலப்பதிகாரத்தை பற்றி பேசியிருக்கிறார். ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்கிறார் மக்களை பார்த்து, இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திற்கு ஏன் சிலப்பதிகாரம் என்று பெயர் வைத்தார்? எல்லாரும் சிலம்பு ஏதாவது சத்தம் போட்டிருக்கிறார்கள். சொல்லிவிட்டு மாப்போசி சொன்னாராம், வால்மீகி ராமாயணத்தில் ஒரு காட்சி, வால்மீகி ராமாயணத்தில் ஒரு காட்சி, சீதையும் ராமனும் லட்சுமணனும் குடிலில் அமர்ந்திருக்கிறார்கள். திடீரென்று ஒரு மான் ஓடுகிறது. உடனே சீதை வந்து இந்த மான் வேணும் என்று அடம் பிடிக்கிறாள். அந்த மாயனை ராமன் துரத்தி செல்கிறான். உங்களுக்கெல்லாம் கதை தெரியும், அது மாயமான் மாரீசன். கீழே விழுகிறான் ராமன் அம்புபட்டு. ராமன் குரலில் லட்சுமணா என்று கதறிவிட்டு கீழே விழுகிறான். உங்கள் அண்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு லட்சுமணனை வந்து விரட்டுறான். லட்சுமணன் வந்து போகிறான். திரும்ப வந்து பார்த்தா ராமன் லட்சுமணன் பார்த்தா சீதையை காணும். மனைவியை காணவில்லை என்று சொன்னவுடன் எனக்கு தெரிந்து கதறி கதறி அழுத ஒரே கணவன் ராமன் தான். கதறி கதறி அழுதுகிறான். அதிலும் வால்மீகி ராமாயணத்தில் கம்பராமாயணத்தை விடவும் அது அதிகமாக காட்டப்படுகிறது. ரெண்டு பேரும் வந்து சுக்ரீவன்ட்ட போகிறாங்க. அனுமன் கூட்டு போகிறான். சுக்ரீவன் சொன்னானா, நேற்று கானகத்தின் வழியாக நான் வருகின்ற பொழுது வானத்தின் வழியாக ஒரு பெண்ணுடைய அழுகுரல் கேட்டது. அவள் தான் அணிந்திருந்த நகைகளை எல்லாம் எடுத்து கீழே எறிந்தாள். அந்த நகைகளை நான் வைத்திருக்கிறேன். இந்த நகைகள் உங்கள் மனைவியின் நகைகளா என்று பார்த்து சொல்லுங்கள். இவை உங்கள் மனைவியின் நகைகளாக இருந்தால் நேற்று உங்கள் மனைவி கடத்தப்பட்டிருக்கிறாள் என்று தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி சுக்ரீவன் அந்த நகைகளை ராமன் கையில் கொடுத்தானாம். ராமன் அதை ஒரு பெண் அணிவதைப் போல வரிசைப்படுத்தினாராம். மேலே நெத்திச்சூடி, அப்புறம் கழுத்தில் அணியக்கூடிய சங்கிலி, இடுப்பில் அணியக்கூடிய ஒட்டியானம், காலில் அணியக்கூடிய சிலம்பு, அப்படி வரிசைப்படுத்தி பக்கத்திலே இருந்த தம்பி லட்சுமணனை பார்த்து, லட்சுமணா இவை உன் அண்ணியாரி நகைகளா என்று பார்த்து சொல் என்று லட்சுமணன் சொல்கிறான். உடனே லட்சுமணன் சொன்னானாம், அண்ணா நான் தினமும் என் அண்ணியின் பாதங்களை பணிந்து வணங்கித்தான் பழக்கம். ஒரு நாளும் என் அண்ணியை நான் நிமிர்ந்து பார்த்ததே இல்லை. அதனால் என் அண்ணி தன் கால்களில் அணிந்திருந்த சிலம்பு மட்டும்தான் எனக்கு தெரியும், மற்ற நகைகளை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று லட்சுமணன் சொன்னாராம். அந்த இடத்தில் நிறுத்திவிட்டு மாப்போசி சொன்னாராம், சீதை எப்படி ஒரு பத்தினி தெய்வமோ அதை போல கண்ணகி ஒரு பத்தினி தெய்வம். கண்ணகியின் கதை என்று வைத்து கண்ணகியின் கதையை படிப்பவர்களுக்கு கண்ணகியின் முழு உருவமும் நினைவிற்கு வரக்கூடாது. கண்ணகியின் கதையை படிப்பவர்களுக்கு கண்ணகியின் பாதங்கள் மட்டும்தான் நினைவிற்கு வர வேண்டும் என்றுதான் சிலப்பதிகாரம் என்று பெயர் வைத்தார் என்று சொன்னார். நீங்கள் நினைத்து பாருங்கள், உண்மையிலேயே இளங்கோவடிகள் அப்படி வைத்தாரா என்று தெரியவில்லை. ஆனால் மாப்போசி என்கிற இந்த மா மனிதன் ஒரு பண்பாடு, அதுதானே அந்த ஒரு குழந்தைகளுக்கு இளையவர்களுக்கு அதை சொல்லுகின்ற பொழுது ஒரு பண்பாட்டை விதைக்கக்கூடிய மொழியாக நம்முடைய மொழி இருக்கிறது, அதிலே வரக்கூடிய படைப்புகள் அப்படித்தான் இருக்கிறது என்று சொல்கிறார்களே, அதுதான். அதைத்தான் மாப்போசியை கவியரசர் கண்ணதாசன் கொண்டாடுவார், நிறைய இடங்களில் கொண்டாடுவார். காரணம், இப்படிப்பட்ட செய்திகளை சொல்லுகின்ற பொழுது, இப்படிப்பட்ட தகவல்களை நமக்கு கொடுக்கின்ற பொழுதுதான் அது சரியாக வருகிறது. அதுதான்